தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது டிஎம்கேவா டிவிகேனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா நான் என்டிகே அப்படின்னு போட்டுட்டு, அதுக்கு பின்னாடி ஊர்ல எனக்கு ஒரு மேடை அப்படின்னு ஒரு சாங்கையும் போட்டுட்டு, அது ரொம்ப இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண ரீல் ட்ரெண்டுன்னு நெனச்சா அதுதான் தவறு. இது ஒரு சிக்னல், இது ஒரு பெரிய மாற்றத்தோட சிக்னல் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் கூறிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் இந்த காணொளில முழுமையா பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ்நாட்டுல பல வருடங்களா 2 பெரிய கட்சிகள் தான் பாலிடிக்ஸ டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இளம் தலைமுறை ஓப்பனா சொல்றாங்க, நாங்க வேற மாதிரி நினைக்கிறோம்னு. அதுதான் இந்த என்டியோட ட்ரெண்டு. இது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு நாள் வைரல் ஆகல. சீமான் அவரோட நீண்டகால உழைப்பு, அவர் பேசுற ஐடியாலஜி, தமிழ் தேசியம், விவசாயம், சுயமரியாதை இதெல்லாம் ஸ்லோவா இளம் தலைமுறை சென்று கனெக்ட் ஆயிருக்கு. முன்னாடி இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பெரிய அளவுல ரீச் ஆகாது. ஆனா, இப்ப Instagram ரீல்ஸ், YouTube ஷார்ட்ஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ கூட ஐடியாலஜி வேகமா ஸ்ப்ரெட் பண்ணுது. அதனால தான் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு நினைக்கிறேன். இது டைரக்ட்டா ஒரு பாலிடிக்ஸ்ல இம்பாக்ட் உருவாக்குற விஷயம். இந்த முறை தேர்தலில் சீமான் அவர்களின் ஓட் பேங்க் கண்டிப்பா அதிகரிக்க போகுது. இப்போ சோசியல் மீடியால வர இந்த சப்போர்ட் ஓட்டா மாற ஆரம்பிச்சா பல இடங்களில் அவங்க பார்ட்டி கேண்டிடேட்ஸ் சட்டமன்றத்தில் செல்ற வாய்ப்பு கூட உருவாகும். இது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் ஆக கூட இருக்கலாம். இளம் தலைமுறை இப்போ சீமான் அவர்களை விட்டு விலகாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த ட்ரெண்டு கிளாரிட்டியாக காட்டுது. முன்னால சப்போர்ட் சைலண்டாக இருந்தது. ஆனால் இப்போ ஓப்பனாக வெளிப்படுத்துறாங்க. நான் என்டிகேன்னு போல்டா சொல்றாங்க. இது ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், சமீப காலத்துல விஜய் அரசியலுக்கு வந்ததுனால சீமான் அவரோட ஓட் பேங்க் கம்மியாகிடும், மக்கள் ஷிஃப்ட் ஆயிடுவாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப நடக்கிற இந்த என்டிகேட ட்ரெண்ட் என்ன காட்டுதுன்னா, அந்த எல்லா கருத்துக்களும் உண்மை இல்லைன்னு காட்டுது. எத்தனை நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சீமான் அவர்களின் சப்போர்ட் பேஸை ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. அவருக்கான டெடிகேட்டட் சப்போர்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால கிளியரா தெரியுது. இந்த மாதிரி கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்தால் வருங்கால தேர்தலில் என்டிகே ஒரு ஸ்ட்ராங் பாலிட்டிக்ஸ் ஃபோர்ஸாக மாறும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நம்ம யாரை சப்போர்ட் பண்ணாலும் எமோஷன் மட்டும் போதாது, லாஜிக்காகவும் இருக்கணும். பாலிசிஸ் என்ன, எக்ஸிக்யூஷன் பாசிபிளாக, ஃப்யூச்சர் இம்பாக்ட் என்ன, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணணும். முடிவாக சொல்லணும்னா இந்த என்டிகேயோட ட்ரெண்டு ஒரு சாதாரண வைரல் கண்டென்ட் இல்லை, இது ஒரு மாற்றத்துக்கான ஆரம்பம், ஒரு புதிய அரசியல் சிந்தனைக்கான சிக்னல். மக்கள் மாறிட்டாங்க, அதனால் அரசியல் கூட மாற வேண்டிய நேரம் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, இது ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் இல்லை ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் சேஞ்சுக்கான பிகினிங்கா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.